பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் புதிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஆண்டுடைய வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு, உம்முடைய வல்லமையை கொண்டு, உம்முடைய மகிமையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்ய கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தர்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, செயல்படுவீராக. உம்முடைய வல்லமை எப்பொழுது பலமாய் நம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் திறக்கப்பட ஆவியானவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்காக நமக்கு எல்லா நிலையிலும் பழக்கமுள்ள ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எனக்கு அருமையான ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நமக்கு ஒரு வாஞ்சை அல்லது தாகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதைதான் வேதம் சொல்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சை, ஆண்டுடைய பிரசன்னத்தின் மேலே ஒரு வாஞ்சை, ஆண்டுடைய வார்த்தையின் மேலே ஒரு வாஞ்சை, ஆண்டுடைய தரிசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இருக்க வேண்டும். யூகே தேசத்தில் ஒரு 15 வயதாக இருக்கும் பொழுது ஒரு அருமையான தம்பி ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷம் முதல் எப்பொழுதும் கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற ஒரு வாஞ்சை, தாகம் அவரை அதிகமாய் அழித்தனது. அந்த தேசத்தை குறித்த ஒரு வாஞ்சை, அந்த தேசத்தின் குடிகளை குறித்த ஒரு வாஞ்சை, அந்த தேசத்தின் ஜனங்களுடைய சூழ்நிலை குறித்த ஒரு வாஞ்சை அந்த தேவனுடைய மனுஷனுடைய உள்ளத்தில் பயங்கரமாய் அழித்து கொண்டே இருந்தது. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த தேவ மனுஷன், அந்த தம்பி என்ன செய்வாரான் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதல், ஸ்தோத்திரம், 15வது வயதில் ரட்சிக்கப்பட்டார். அன்று முதல் அவர் தன்னுடைய வேலைக்கு போய் தான் அந்த குடும்பத்தை, வீட்டின் காரியங்கள், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவு செய்ய வேணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து, ஸ்தோத்திரம், குளித்தெல்லாம் ரெடியாகி ஆண்டுடைய சமூகத்தில் 12 மணிக்கு முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிப்பாராம். வாஞ்சையோடு ஜெபிப்பார். ஆண்டவரே, எங்கள் தேசம்
உம்மை விட்டு தூரம் போய் இருக்கிறது, சோரம் போய் இருக்கிறது என் தேசத்தின் கொடிகள். ஸ்தோத்திரம். பல கோடி ஜனங்கள் அழிவுக்கு நேராகி போய் கொண்டிருக்கிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவாகி போய் கொண்டிருக்கிறது, நாசத்துக்கு நேராகி போய் கொண்டிருக்கிறது. ரட்சியும் ரட்சியும் என்று சொல்லி 12 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஒரே முழங்காலில் நின்று ஜெபிப்பாராம். காரணம், அது ஒரு கிறிஸ்தவ தேசம். அந்த தேசத்தில் என்ன ஸ்தோத்திரம், ஆமென், பணம் அதிகரித்ததுனால ஸ்தோத்திரம், மனுஷிகம் அல்லது மாம்சம், உலக சிற்றின்பங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆமென். பணம் அதிகரித்ததுனால பாவ சந்தோஷங்கள் அதிகமாய், ஆமென், ஸ்தோத்திரம், அதிகரித்ததுனால எல்லாம் ஆராதனை கூடாரங்கள் எல்லாம் இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆலயங்களில் ஆராதனையற்ற நிலை. எங்கு பார்த்தாலும் களியாட்டங்கள், எங்கு பார்த்தாலும் ஆமையின் ஸ்தோத்திரம் பலவிதமான பாவ இன்பங்கள், பாவ செயல்கள், குடி, வெறி, களியாட்டம். இந்த சூழ்நிலையில் அந்த தேசம் போய்கொண்டிருக்கிறது. இதை பார்த்த கர்த்தருடைய மனிதனுக்கு எப்படியாகிலும் இந்த தேசத்தை ஏசப்பா நீங்கள் ரட்சிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கணும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான முறையிடுதல் அல்லது ஒரு வாஞ்சை அந்த தேவனுடைய மனுஷன் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்ததான். 11 வருஷம் ஸ்தோத்திரம் இந்த விஷயத்திற்காக ஜெபித்தாராம். ஒரு எழுப்புதலை தாரும், ஒரு மாற்றத்தை தாரும், ஒரு மாறுதலை தாரும், இதை நான் பார்க்க வேண்டும் என்று இரவு பகல் அவருக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். நாட்கள் பல கடந்து சென்றது. அவருக்கு 26 வயது ஆனது. அந்த 26 வயதில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த தேசத்தில் மிக பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்கினார். அந்த மனிதனிற்கு ஆண்டவர் சொன்னாரா, ஸ்தோத்திரம், ஆமே, நான் உனக்கு லட்சங்களை தருவேன், லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தருவேன் என்று சொன்னார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் எழுப்புதலை ஆமே கட்டளையிட்டார். தேசம் மாற ஆரம்பித்ததாம், ஜனங்கள் மாற ஆரம்பித்தார்களாம். குடித்து வெறித்து தன்னை கெடுத்து மனம் போல வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தேட ஆரம்பித்தார்களாம். ஆண்டவருடைய சமூகத்தை நாட ஆரம்பித்தார்களாம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வாஞ்சித்தார்களாம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற உணர்வு, பயம், நடுக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதாம். எல்லாரும் வர ஆரம்பித்தார்களாம். அங்கிருந்த மதுபான கடைகள், அங்கிருந்த ஸ்தோத்திரம் ஆமே என்னென்ன பிக்னிக் இருந்ததோ, என்னென்ன உல்லாசத்துக்குரிய இடங்கள் இருந்ததோ எல்லாம் சுக்குநூறாக்கப்பட்டது. எல்லா ஜனங்களும் ஸ்தோத்திரம் கர்த்தரை தேடி வர ஆரம்பித்தார்களாம். அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல், பெரிய மாற்றம். கிறிஸ்தவம் என்பது ஒரு உணர்வு, ஒரு மாற்றம், ஒரு ஒரு மாறுதல் தான் காரியம். அதை மாற்று மனிதர்கள் அல்லது மாற்று மதத்தினர் எப்படி சொல்லுவார்கள்? மதம் மாற்றுகிறார். இல்லவே இல்லை, மனம் மாறுகிறது. மாறுதல், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல். குடித்து வரித்து கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாயிற்று. யூகே தேசம் முழுவமைக்கும் ஒரு மாறுதல் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம் ஆமே. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், அந்த தேசத்தில் அந்த எழுப்புதலை ஆமே எழுப்புதலுக்காய் காத்திருந்த ஓவன் ராபர்ட் என்கிற தேவனுடைய மனுஷனும் கூட ஆமே ஆண்டவருக்காய் வல்லமையாய் பிரகாசித்தார். அவர் எங்கெல்லாம் கால் எடுத்து வைத்தாரோ, எங்கெல்லாம் அடியெடுத்து வைத்தாரோ, எங்கெல்லாம் சுவிசேஷத்தை சுமந்து சென்றாரோ அந்த இடங்களெல்லாம் பலத்த அசைவுகள் உண்டாயிற்று.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நண்பனே, அருமையான தம்பி, உனக்கு 15 வயது தானே ஆகுதோ? தங்கச்சி, உனக்கு 15 வயது தான் ஆகுதோ? உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உண்மையில் அன்பு பாராட்டுகிறார். நீயும் என் தேசத்துக்காக, என் ஜனத்துக்காக, எழுப்புதலுக்காக இதோ இந்த தேவனுடைய மனுஷனைப் போல ஜெபிக்க உன்னை ஒப்பு கொடுப்பாயா என்று ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். வயது ஒரு பொருட்டல்ல, படிப்பு ஒரு பொருட்டல்ல, சமூகம் ஒரு பொருட்டல்ல, வயது ஒரு பொருட்டல்ல, வருமானம் ஒரு பொருட்டல்ல. ஆனால் உன் வாழ்க்கை கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற வாஞ்சை தான் காரியமாக இருக்கிறது. என்னை கேட்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் என்னுடைய சொந்த ஊர் மாத்தூர் தொட்டில் பாலம் அருகில் உள்ள கானாவூர் என்கிற பகுதியை சார்ந்த, முதலாறு என்கிற பகுதியை சார்ந்தவர். அந்த இடத்திற்கு பெயர் காஞாவு. ஏதோ ஒரு அந்த பழைய காலத்தில் இருந்த மூக்கரை, சரியான மூக்கில் சரியாக பேச முடியாதவங்க போட்ட பேர் காஞாவு. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அதற்கு கானாவூர் என்று பெயர் சூட்டப்பட்டேன். இப்போ பாருங்கள், அந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஒரு காஞ்ச ஒரு தேசம். அங்கே இந்த நம்ம பெருக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாரியல் ரெடி பண்ணுவாங்க. அந்த பூச்சி குருத்து கிடக்கும். ஒரு மேன்மையும் காண முடியாத ஒரு பகுதியாக இருந்தது. அது காஞ்சி கிடந்த ஒரு பகுதி. நான் உலக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். உலகத்தோடு சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் என்னில் இல்லாது இருந்தது. உலகத்தோடு நான் போய் கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னுடைய 8வது வயதில் என்னை டச் பண்ணார். என்ன, ஒரு கொடிய மஞ்சக்காமாலையினால் நான் பாதிக்கப்பட்டேன். அந்த வியாதியானது ரியாக்ஷன் ஆகி 5 முறை என்னை அது பின்தொடரவே ஆரம்பித்தது. வைத்தியர்கள், மருந்துகள், மாத்திரைகள், டாக்டர்கள் எல்லாம் பார்த்து விட்டோம். அதற்கு இடையில் குறி கேட்கிறது, மாந்திரீகம் செய்வது, தாயத்து கட்டுவது, இப்படிப்பட்ட பழக்கமெல்லாம் செய்து பார்த்தோம். எதிலும் எந்த மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். 1992ஆம் ஆண்டு இனி இந்த கன்னியாகுமரி வேண்டாம், மும்பையில் போயிடுவோம் அப்படிங்கிறதுல மும்பையில் போய் ஒரு நல்ல வேலை பார்த்து நல்ல ஒரு கோடீஸ்வரனாய் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு கடந்து போனேன். அங்கே போயிருந்த பொழுது நான் போன கம்பெனியில் ஒரு ஹெல்ப்பர் வேலை. எனக்கு போதுமான அளவு சம்பளம் இல்லை, மிச்சம் எடுப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அந்தந்த மாதத்தின் தேவைகள் அந்தந்த நேரங்களில் நின்றுவிடும்.
இந்த சூழ்நிலையில் நான் பலரோடு பழகுற பழக்கம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது 92 மும்பை காட்கோபர் என்கிற பகுதியில் இருந்தபொழுது அப்படி கம்பெனிக்கு நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தமிழ் சகோதரர் என்னை சந்தித்தார். அவர் வேறு மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் சந்தித்து, நீங்கள் தமிழான்னு கேட்டார். ஆமான்னு. அன்று முதல் அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு உண்டாயிற்று. சில நாட்கள் கடந்து போக போக நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, நான் என்ன வேலை பண்ணுறேன் அப்படின்னு பகிர்ந்து கொண்டோம். அவர் சொன்னார், நான் யாரிடத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது, இப்படி கப்பல் கடத்தல் கும்பலில் நான் வேலை பண்ணுறேன். என் வாய்ப்பு, என் பிள்ளைங்க, குடும்பம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு கோட்டேஸ் இருக்குது, அதை விட்டு வர முடியாது. அவங்களால் அவங்க துணையோடு தான் நாங்கள் வந்திருக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு சிஐடி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போது உங்கள் சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு இங்கே இப்போது 40,000 ரூபாய் சம்பளம். அப்படியா? இப்போ நான் வந்தேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு 10க்கு மேலே 15க்குள்ளே கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும், லட்சங்கள் கிடைக்கும், உங்களுடைய திறமையை பொறுத்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ என்னை ஏற்றுக்கொள்வார்களா? கட்டாயம். அப்போது நான் கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இந்த மாதம் 7ஆம் தேதி கம்பெனியில் சம்பளம் கிடைக்கும், 10ஆம் தேதி நான் உங்களோடு கூட கடந்து வர விரும்புகிறேன் என்று சொல்லி என்ன செய்தேன் என்று சொன்னால், அந்த ஸ்தோத்திரம் சகோதரத்தில் சொல்லி விட்டுட்டேன். 7ஆம் தேதி அன்று எனக்கு கம்பெனியில் சம்பளம் கிடைத்தது. அந்த சம்பளத்தை வாங்கி சாயந்தரம் கம்பெனியிலிருந்து லிஃப்டில் கீழே இறங்கி வரும் பொழுது என்னுடைய சரீரமெல்லாம் ஒரு காய்ச்சலின் கோரம், என்னுடைய வயிறு பகுதியெல்லாம் ஒரு வலி, கை காலெல்லாம் ஒரு தளர்ந்த ஒரு சூழ்நிலை. அப்படியே போனதுமே நான் பெட்டில் படுத்துட்டேன். ஸ்தோத்திரம். இரவு ரொம்ப பாடுபட்டு படுத்திருக்கிறேன். காலையில் எழும்பி பார்க்கும் பொழுது பயங்கரமான காய்ச்சல். என்னுடைய சரீரத்தில் முன்னாக 4 முறை தொடர்ந்து வந்த அந்த ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை 5ஆவது முறையும் தொடர்ந்திருப்பதை காண முடிந்தது. அங்கிருந்து மருந்து வாங்கி சாப்பிட்டு ஸ்தோத்திரம் நான் மறுபடியும் படுத்திருக்கிறேன். 10ஆம் தேதி அந்த டீம் ஒரு காரோடு வருகிறார்கள். என்னோடய ரூமுக்கு வந்தார்கள். ஸ்தோத்திரம். என் பெயரை சொல்லி அழைத்தார்கள். நான் அவர்களிடத்தில் உள்ள வாங்க, நான் படுத்திருக்கிறேன்னு சொல்ல வந்தார்கள். வந்து ஸ்தோத்திரம் கிளம்பலையா அப்படின்னாங்க. இல்லை, நேற்று முன்தினம் சம்பளம் வாங்கி வந்தேன், இப்போது எனக்கு உடம்பில் முடியாமல் இருக்குது, ஜாண்டீஸ்ன்னு சொன்னாங்க, ஜாண்டீஸ்க்கு மெடிசன் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்ல, அவர் சொன்னார், சரி ஜாண்டீஸ் முடிந்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். நாங்கள் போகிறோம் என்று சொல்லி போய்விட்டார்கள். நான் சில நாட்கள் அங்கிருந்து சில நாட்கள் மருந்து குடித்த பிற்பாடு ஊருக்கு திரும்பி வந்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து 92 அந்த வருடம் முழுவதும் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. வைத்தியருடைய மருந்து 35 நாள், 40 நாள், 42 நாள், 48 நாள்
28 நாள் 38 இப்படியே போயிட்டு இருந்தது. நாகர்கோவில் இருக்கிற ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு தெய்வ மனுஷன் என்னை கொண்டு சேர்த்தார். டாக்டர் அதை கேட்ட பிற்பாடு, அப்படி இந்த ஜாண்டிஸ் வரக்கூடாது, அப்படி வந்தால் அந்த மனுஷனுடைய ஆயுசு குண்டி போகுமே, இதை பார்க்கணும், ஸ்கேன் பண்ணணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தார்கள். ஸ்கேன் பண்ணின பொழுது என்னுடைய சோத்திரம் கல்லீரலில் பழுத்து வெடிக்கும் தருவாயில் இருந்தது. உடனே அட்மிட் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 2 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அது அவருடைய ட்ரீட்மெண்ட்னால் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே என்னை ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு விட்டுட்டாங்க. கிளம்பி வந்தோம். டாக்டர் என்னுடைய நாடியை தடவி சொன்னார், தம்பி, நான் உனக்கு இருக்கிற பலகீனத்துக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் உன்னை படைத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் உனக்கு விடுதலை தர வல்லவர் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அவரை நம்பு, நாம் சந்திப்போம் என்று சொல்லி டாக்டர் கடந்து போய்விட்டார். நானும் வீட்டுக்கு போய்விட்டேன். சில நாட்கள் கழிந்து ஸ்தோத்திரம் ஒரு பைத்தியக்காரனைப் போல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்கிற நம்பிக்கையே இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு என்னை கொண்டு போனாங்க. அருமையான நான் மோகன்சி லாசரஸ் அங்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த பிரசங்கத்தை கேட்டு நான் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த பிரசங்கத்தின் வாயிலாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. என்னுடைய சரீரத்தில் எல்லா பலகீனங்களும் மாறினது. ஆண்டவர் என்னை அன்றைக்கு தொட்ட அந்த நிமிஷம் முதல் என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆத்தும பாரம் உண்டாயிற்று. எனக்கு வியாதியில் போனது விஷயம் அல்ல, பலகீனம் போனது ஒரு விஷயம் அல்ல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உலகத்தில் எங்கும் எதிலும் கிடைத்திராத மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஆத்தும பாரம். ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது, அலங்கோலமான சூழ்நிலையில் இருக்கிறதை பார்க்கும் பொழுது, பலகீனப்பட்டு கிடக்கிறதை பார்க்கும் பொழுது, தேம்பி தேம்பி அழுவேன். இல்லை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சிப்பை முகத்தில் வச்சு அழுவேன். ஸ்தோத்திரம். அழுவேன். இந்த எங்கள் தேசத்தில் எங்கள் கிராமத்தில் பலவிதமான கலைமன்றங்கள் இருக்கிறது. அதில் உள்ள அங்கே சினிமாலாம் போடுவாங்க. ஜனங்களெல்லாம் சினிமா பார்க்குறதுக்கு ஓடோடி வருவாங்க. இதெல்லாம் பார்த்து, இயேசுவே, இந்த ஜனங்கள் உம்மை அறியணும், இந்த ஜனங்கள் உம்மை அறியணும், இந்த ஜனங்கள் உம்மை கட்டாயம் அறியணும் என்று சொல்லி பெரிய ஒரு ஆத்தும பாரம், ஒரு வாஞ்சை அதிகமாக என்னை அழித்து கொண்டே இருந்தது. ஆத்தும பாரத்தில் அலைப்புண்டவனாக இருந்து கொண்டிருந்தேன். இதை யாரிடத்தில் சொல்ல முடியும்? இதை யாரிடத்தில் புகுத்த முடியும்? இது நிமித்தம் யார் நிமித்தம் நமக்கு உதவி வரும், ஒத்தாசை வரும்? இந்த பாரத்தை யார் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு தாக்கம் எனக்கு ஊழியக்காரன் ஆக வேண்டும் என்றல்ல, இந்த தாகம் என் தேசம் மாறணும். கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், விக்கிரக ஆராதனைக்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறாங்க, சூனியத்துக்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறாங்க, மாந்திரீகத்துக்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறாங்க, சொந்த சகோதரனுக்கு விரோதமாய் பழி வாங்குவதற்கு கொல்வதற்கு திட்டமிடுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏசப்பா, எப்படியாக எழும்புவர்கள் ஒரு மனம் திரும்புதலை காணணுமே, ஒரு மாற்றத்தை காணணுமே, தேசம் மாறணுமே என்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு ஆத்தும பாகம் என்னை அலக்கடித்து கொண்டே இருந்தது. ஒரு ஆத்தும பாரம் என்னை ஸ்தோத்திரம் ஆமை புடப்பட்டு கொண்டே இருந்தது. ஜபித்து கொண்டே இருப்பேன்.
இரவு பகலெல்லாம் ஜெபிப்பேன். நான் ஜெபிக்கிற சத்தம் பல மைல் தூரம் கேட்கும். ஸ்தோத்திரம். ஒரு மலையில் மாத்தூர் தொட்டிப்பாலம் பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம், அந்த மலையில் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவேன். மலையோடு மலை கேட்கும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஓ அந்த வாஞ்சை ஆண்டவர் கண்டு, கர்த்தர் நீ தான் அந்த ஊழியத்தை செய்யணும், நீ தான் அவர்களுக்காக ஜெபிக்கணும், நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழைச்சி அபிஷேகித்து வேறுபடுத்தி இன்றைக்கு அதே பகுதியில் காஞ்ஞாவை கானாவூராக மாற்றி கர்த்தருடைய ஊழியத்தை இயேசு சுகமளிக்கிறார் எழுப்புதல் திருச்சபை ஒன்றை நிறுவி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வர ஆண்டவர் கிருபை செய்தார். அதுவரை பல இடங்களுக்கு பல கூட்டங்களுக்கு போகிற மக்கள் உண்டு. எதிலும் சீர்பட்டவர்களாக இல்லை, ஸ்திரப்பட்டவர்களாக அல்ல, உறுதிப்பட்டவர்களாக அல்ல, தருமாறான வாழ்க்கைக்கு உடன்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாறுதல். ஓ இந்த மனிதனுடைய மகன் ஊழியக்காரனாக மாறிட்டான், ஓ ஸ்தோத்திரம், அங்கே பலத்த கிரியைகள் நடக்கிறது என்று சொல்லி இங்கும் வந்தார்கள், பல இடங்களுக்கு கடந்து சென்றார்கள். ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை எங்களுடைய கானாவூர் முதலார் பகுதி ஒரு 96ஆம் ஆண்டு இந்த எழுப்புதலை ஜனம் கண்டது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையோடு சேர்த்து கொள்ளப்பட்டதை தேசம் உணர்ந்தது. ஜனங்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆக என்னை கேட்கிற அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய தொடுதல் வரும் பொழுது ஆண்டவர் நம்ம வைக்கிற ஸ்தோத்திரம் ஆத்ம பாரம், ஓ ஸ்தோத்திரம், தேசத்தை பற்றிய இந்த தாகம் நமக்குள் இருக்குமானால் ஹல்லேலூயா அந்த வாஞ்சை உள்ள ஆத்மாவை திருப்திப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால், அப்போது ஆண்டவர் மேலே கொண்ட அந்த வாஞ்சை வந்ததுனால அந்த தேசம் ஒரு விடுதலையின் அனுபவத்துக்கு நேராய் இந்த நாட்களில் போய் கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் அந்த இயேசுவுக்காக வாழலாமே. நீயும் வாஞ்சை உள்ள ஒரு ஆத்துமாவா எங்கள் தேசத்திலும் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கலாமே. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா, என் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உலகத்திற்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உலகத்திற்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு
அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, இயேசு ராஜா. இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். அவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். ராபர்ட் என்கிற கர்த்தருடைய மனிதனை நீ சந்தித்து உம்முடைய வாஞ்சை தாகத்தை, ஜனங்களுடைய சீரற்ற நிலைமைகளை உள்ளத்தில் கொடுத்து அது நிமித்தம் ஜெபித்த 11வது வருஷத்தில் கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதலை உண்டாக்கினது போல இந்த சத்தத்தை, அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பிக்குள்ள, ஒவ்வொரு தங்கச்சிக்குள்ள, ஒரு சகோதரனுக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உருவாகட்டும். தேசத்திற்காக திறப்பில் நிற்க வேண்டும் என்ற ஒரு தாக்கம், அந்த ஏக்கம் உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எழுப்புதலுக்காய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். எழுப்புதலே என் வாஞ்சை என்று ஒவ்வொருவரும் முழக்கமிடுவர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.